அம்பாள் வந்து போயிருக்கு, அது ஒரு மேஜிக்கான அர்த்தம். அதை வந்து அங்க வந்து அரிசியை போட்டு பரப்பி ரெடியா வச்சுட்டு அம்பாள் ஐஷன் வந்து அந்த கலசத்துல என்னெல்லாம் ஒருத்தர் ஆத்துல அரிசி போடுவா, ஒருத்தர் ஆத்துல தீர்த்தம் போடுவா. நாங்க வந்து அரிசி தான். அரிசி போட்டு அதுல 9 வகையான காயின்ஸ் போடுவோம். 9 காயின்ஸு, பொண்ணு, வெள்ளி, ஏலக்காய் 9, கிராம்பு 9, கொட்டைப்பாக்கு 9, விரல் மஞ்சள் 9, வெல்லம், தோரம்பருப்பு, பொட்டலங்கட்டி அது போடுவோம். அது மாதிரி 9 வகை பொருட்கள் அதுக்குள்ள போட்டு இது வாழைய மாங்கொத்து வச்சு 5 தாழம்பூ வச்சு 5 வெத்தலையை வச்சு அது மேல கலசத்தை நிறுத்தி எல்லா அலங்காரமும் வந்து நம்ம வாசலுக்கு உள்பக்கம் பண்ணிட்டு அப்புறமா அம்மன் ஐஷன் வந்து உள்ள வச்சிடணும். உள்ள அந்த 10:30 மணிக்குள்ள நீங்க உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க போய் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு மேல கூட பூஜை பண்ணலாம். பூஜை ஒண்ணு இல்ல, பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையார் மந்திரம் நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா சுபகாய நமக, ஏகதந்தாய நமக, கபிலாய நமகன்னு ஒரு 11 மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி பிள்ளையார் மேல போட்டு அவருக்கு வந்து வெல்லமும் ஏதோ ஒரு பழம். நாங்க எங்காத்து வழக்கம் வந்து நோம்பு கயிறுல வந்து 9 முடிச்சு, நீங்க நோம்பு கயிறு நிறைய பேர் வாங்கிப்பேள், நாங்க நோம்பு கயிறுல 9 இலை எடுத்து 9 முடிச்சு போட்டு அது மாதிரி 9 வெத்தலை, 9 பாக்கு, 9 மஞ்சள் கொம்பு, 9 வகை பழம், அம்பாளுக்கு 9 வகை பூவு, 9க்கு மேலதான் இருக்கும், எதுவும் 9க்குள்ள இருக்காது. அது எங்காத்து வழக்கம். ஒவ்வொரு ஆத்து வழக்கம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுங்க. முதல்ல பண்றவா உங்களுக்கு என்ன கையில கிடைக்கிறதோ அதை வச்சு பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. பட்சணங்கள்லாம் பண்ணோம்ல, அம்பாளுக்கு முக்கியமா சக்கரை பொங்கல் ரொம்ப எதிர்ஷ்டம். அப்புறம் வந்து வடை வந்து கடலப்பருப்பு வடை தான் பண்ணுவா. மற்ற வாரத்துல எப்படி பண்றா தெரியாது, கடலப்பருப்பு வடை பண்ணுவா. நான் வந்து போலி 2 வகையான கொழுக்கட்டை பண்ணுவேன். அது எங்காத்து வழக்கம். ஒவ்வொரு ராத்துல வழக்கம் எப்படியும் அதை மாதிரி பண்ணிக்கோங்க. மெயின் சக்கரை பொங்கல், வடை, ஒரு குழம்பு, ரசம், கரமது மீன்ஸ் காய், இது இருந்தாலே போறோம் நீங்க சாப்பிட்றதுக்கு. நாங்க வந்து இட்லி பச்சரிசி இட்லி எல்லாம் நாங்க பண்ணுவோம். அந்த மாதிரி அம்பாளுக்கு வந்து பிள்ளையார நகர்த்திட்டு ஒரே ஒரு பழத்தை வச்சு ஒரு பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ணி கையை பிள்ளையார் பூஜை பிடிச்ச அப்புறம் திருப்பி அக்ஷதை கலசத்தை மேல போட்டு கையை தண்ணி எடுத்து உடச்சிக்கிட்டு எப்படி பஞ்சபாதத்துல தண்ணி வச்சுட்டு இருப்பேன் இல்லையா, அதை சுத்தி மஞ்சளை தடவி 5 பொட்டு வச்சு அதுல ஒரு பூவை போட்டு அந்த பூ எடுத்து தண்ணி எடுத்து எல்லாத்தையும் நீங்க என்ன நைவேத்தியத்துக்கு வச்சிருக்கிறது அம்பாள் மேல உங்க மேல எல்லார் மேலையும் தொடச்சிட்டு அப்புறமா பிள்ளையார வடக்கு பக்கம் நகர்த்திட்டு ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு வேணும்னா விக்கிருத்தே நமகான்னு ஒரு 108 மந்திரம் இருக்கும் யூடியூப்ல, அதை போடுங்க. இல்லைன்னா லட்சுமி அஷ்டோத்திரம், அது அப்படி இல்லைன்னா ஓம் வரலட்சுமியே நமக, ஓம் வரலட்சுமியே நமக, இந்த மாதிரி 108 சொல்லுங்க. அப்படியும் இல்லைன்னா ஓம் ஸ்ரீ ஸ்ரீயே நமக, ஓம் ஸ்ரீ ஸ்ரீயே நமக, இப்படியும் 108 முறை சொல்லலாம்.